இரண்டாம் முத்திரை. அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்தபோது இரண்டாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவானவர் இரண்டாம் முத்திரையை உடைக்கிறார். அடுத்த 3 முத்திரைகள் உடைக்கப்படும் போது தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுகிறது. தேவனுடைய நித்திய சுவிசேஷத்திற்கு எதிர்த்து நின்றவர்களையும் அவருடைய வார்த்தைகளை தூஷித்தவர்களையும் தேவன் தண்டிக்கிறார். கிறிஸ்துவானவர் இரண்டாம் முத்திரையை உடைத்தபோது இரண்டாம் ஜீவனானது யோவானிடம், நீ வந்து பார் என்று சொல்லிற்று. இரண்டாம் ஜீவன் சொன்ன பிரகாரம் யோவானும் அதை வந்து பார்க்கிறார். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்படுவதை யோவான் காண்கிறார். இந்த குதிரை சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. முதலாவது குதிரை வெள்ளை நிறத்தில் இருந்தது. சிவப்பு நிறம் யுத்தத்தின் நியாய தீர்ப்புக்கு அடையாளம். சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்தவருக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்படுகிறது. இது யுத்தத்தின் பட்டயம், ரத்தம் சிந்துகிற பட்டயம். யுத்தத்தின் பட்டயம் ஈவு இரக்கம் பார்க்காமல் கடினமாய் நியாய தீர்ப்பு செய்யும். யுத்தத்தின் பட்டயம் பூமியில் இருந்து சமாதானத்தை எடுத்து போடும். சமாதானமான காலத்தில் பூமியில் உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருப்பார்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்வார்கள். யுத்த காலம் வரும்போதோ பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்வார்கள். சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்தவருக்கு பூமியில் இருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. சமாதானம் நீங்கி போனால் அங்கு யுத்தம் வரும். யுத்தம் வந்தால் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்வார்கள். சிவப்பு குதிரை யுத்தத்திற்கு அடையாளமாகும். இது பூமியில் இருந்து சமாதானத்தை எடுத்து போடும். பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக என்னுடைய பட்டயம் கிரியை செய்யும். வெள்ளை குதிரையின் மீது ஏறி இருக்கிறவனும் ஜனங்கள் மீது இவ்வாறுதான் வெற்றி பெறுவான். இந்த யுத்தம் 3 கண்டங்களுக்கு இடையே நடைபெறும். இரண்டாம் யுத்தம் என்று ஒரு சில வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். 10 ராஜ்யங்களில் இருந்து அந்தி கிறிஸ்து எழும்பி வருவான் என்றும், அப்பொழுது 3 கண்டங்களுக்கு இடையே முதலாம் யுத்தம் நடைபெறும் என்றும் ஒரு சிலர் வியாக்கியானம் கூறுகிறார்கள்.